ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்று உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்கள் பின்வரும் கருத்துகளுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிஸ்டர் இன்னசென்சியா, சிஸ்டர் ஃபாஸ்டினா, ஃபாதர் ஆலிவர், சிஸ்டர் பால்பினா ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ராஜ்குமார் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, விஜயகுமாரி குடும்பத்தினர், எஸ்பி அருளப்பராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக குடும்பத்தினர், ஆசீர்வாதம் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, தர்மையா பிள்ளை அடைக்கலமேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ஃபாதர் இக்னேஷியஸ், சிஸ்டர் நாசரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, உத்தரிக்கிற ஸ்தல ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ஞான சௌந்தரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக நன்றி பலியாக நல்ல உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாக ஆரோக்கியராஜ், அன்னை மரியாளுக்கு நன்றியாக டேனியல் ஷைலா, நன்றி பலியாக வின்சென்ட் குடும்பத்தினர், இயேசுவின் திரு இருதயத்திற்கு நன்றியாக ஷாரன், நிகிதா, ஜெரி பிறந்த நாளில் நன்றியாக ஏஜி மேத்யூ குடும்பத்தினர், மெரில் ஜெஃப்ரி ஜான் 31வது பிறந்த நாளில் நன்றியாக, சிறப்பு கருத்துகளுக்காக ஷர்லி நல்ல உடல் சுகம் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இறைவனின் பலிபீடத்திலிட்டு இறையருள் வேண்டி இந்த கல்வாரி பலியை பக்தியுருக்கத்தோடு ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்து இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை இக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் வஞ்சிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5 முதல் 8, 13 முதல் 15 மற்றும் 18 முடிய. அந்நாள்களில் அசீரிய மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரிய மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபேர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தார்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணர் ஆயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன் நின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தோர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும்.
எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டீர், எங்களை நொறுக்கி விட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. உம்மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர், மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 7 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம், உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒருவரே தீர்ப்பு அளிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அதிகாரமும் தகுதியும் கொண்டவர். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே காண்கிறோம். எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் இறைவனோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் நியமங்களுக்கு எதிராக செல்லுகின்ற பொழுது இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களை நல்வழிக்கு அழைக்கின்ற பொழுதும் அவர்கள் கடின உள்ளம் கொண்டவர்களாக தங்களுடைய தீச்செயல்களிலே செல்லுகின்ற பொழுது
வேறு நாட்டு அரசர்களை அனுப்பி அந்த மக்களை தண்டிக்கிறார், அந்த மக்கள் மீது தீர்ப்பிடுகிறார் என்று அந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ஆக கடவுள் ஒருவருக்கு தீர்ப்பிடுவதற்கும் தண்டிப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது. பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பு அளிக்காதீர்கள். நீங்கள் எந்த தீர்ப்பு அளிக்கிறீர்களோ அதே தீர்ப்பிற்கு உள்ளாவீர்கள். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக கூறுகிறார். இறைமகன் இயேசு தந்தையாம் கடவுளின் திருவுளத்தை ஏற்று தன்னுடைய இறைத்தன்மையை முழுவதுமாக துறந்துவிட்டு முழு மனிதராக இந்த உலகிற்கு வந்து முழு மனிதராக வாழுகின்ற பொழுது எந்த மாசும் குற்றமும் அற்றவராக புனித வாழ்வு வாழுகிறார் முழு மனிதனான அவர். அப்படிப்பட்ட அவரே யாரையும் தீர்ப்பிட நாம் பார்ப்பதில்லை. நற்செய்தியில் எங்கும் அவ்வாறு நாம் பார்ப்பதில்லை. நீ பாவி, நீ தீண்டத்தகாதவன், நீ இந்த இனத்தை சார்ந்தவன், உனக்கு மோட்சம் இல்லை என்று சொல்லி யாரையும் ஆண்டவர் இயேசு தீர்ப்பிடவில்லை. அதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே போடுறது. ஆண்டவர் இயேசு அவ்வாறு செய்யவில்லை. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கடவுள் தன் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பிய போது இந்த உலகை தீர்ப்பிடுவதற்காக அனுப்பவில்லை, மாறாக இந்த உலகை மீட்பதற்காக அனுப்பினார். கடவுள் தன் மகனை உலகை தீர்ப்பிடுவதற்காக அனுப்பவில்லை, மாறாக மீட்பதற்காக அனுப்பினார் என்று யோவான் கூறுகிறார். அதே நற்செய்தி யோவான் நற்செய்தி 12:47 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தானாக சொல்லுகிறார், உலகை தீர்ப்பிடுவதற்காக நான் வரவில்லை, மாறாக உலகை மீட்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று. ஆக இறைமகன் முழு மனிதராக தூய வாழ்வு வாழ்ந்த அவருக்கு நம் ஒவ்வொருவரையும் தீர்ப்பிடுவதற்கு எல்லா அதிகாரமும் எல்லா அருகதையும் தகுதியும் இருந்தும் அவர் யாரையும் தீர்ப்பிடவில்லை. எனவேதான் பாவிகள் அவரை அணுகி வந்தார்கள். மிகச்சிறந்த ஒரு உதாரணம் கொடுக்கலாம். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் ஒருவரை யூதர்கள் இழுத்து வருகிறார்கள். இயேசுவின் முன்னாலே தரதரவென்று இழுத்து போடுகிறார்கள். அவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். தீர்ப்பிடுகிறார்கள். அவள் பாவி, விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டவள் என்று தீர்ப்பிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சிறந்த ஒரு கேள்வியை கேட்டு, உங்களிடம் பாவம் இல்லாதவர் முதற்கல்லை எரியட்டும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அந்த கேள்வி அவர்கள் உள்ளத்தை குத்த அவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். அவர்கள் யாரும் தீர்ப்பிட துணியவில்லை. ஏனென்றால் தாங்கள் பாவிகள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற பொழுது அங்கிருந்த அனைவரிலும் தீர்ப்பிடுவதற்கு தகுதியுடையவர் இயேசு ஒருவரே. அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? பெண்ணே, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. பாவம் செய்யாதே, திருந்தி வாழ், சென்று வாழ் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆக புனிதரான அவர், இறைமகனான அவர், தீர்ப்பிடுவதற்கு தண்டிப்பதற்கு எல்லா அதிகாரமும் அருகதையும் தகுதியும் கொண்ட அவரே நம் ஒவ்வொருவரையும் தீர்ப்பிடாது மன்னிக்கிறார். நான் உங்களை தீர்ப்பிட வரவில்லை, மீட்க வந்தேன் என்று சொல்லுகிறார். என்றால் பாவிகளாகிய நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? பிறர் பாவிகள் என்று, தீய வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று, பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று, இந்த குடும்பம் மோசம், இவங்க நடத்த சரியில்லை என்று சொல்லி பிறரை தீர்ப்பிடுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? நாமும் பாவிகள் தானே, நாமும் அதே பாவத்தை தானே செய்கிறோம். அதற்கு மாறாக ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 18:15 சொல்லுவார், உன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளுள் எவராவது ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கையில் சென்று அவரை கண்டியுங்கள். தீர்ப்பிடாதீங்க. தீர்ப்பிடுவது வேறு, கண்டிப்பது வேறு. அவருடைய தவறை சுட்டிக்காட்டி அவர்களை மனமாற்றத்திற்கு, நல்லதொரு வாழ்விற்கு திருந்தி வாழ அழைப்பதுதான் இந்த கண்டிப்பு.
சகோதரத்துவ கண்டிப்பு. சகோதர சகோதரிகளுள் ஒருவர் ஆக நீங்கள் ஒருவரை கண்டிப்பதற்கு முன்பு அவரை உங்களுடைய சகோதரராக சகோதரியாக நேசிக்க வேண்டும். உங்கள் கூட பிறந்த அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை பாவம் செய்தால், தவறு செய்தால், வழிமாறி சென்றால் என்ன செய்வீர்கள்? அவர்களை அன்போடு திருத்துவீர்கள், அவர்களை அழைத்து வருவீர்கள். அவங்க பாவி மோசம் என்று அவருடைய பெயரை கெடுத்து ஒரு முத்திரை குட்டு ஒரு பொட்டியில் போட்டு அடைச்சு வைக்க மாட்டீங்க இல்லையா? அதுபோல யாரை ஒருவரையும் நீங்கள் கண்டிக்க விரும்புகின்ற பொழுது தீர்ப்பிட அல்ல, அதற்கு நமக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. நீங்கள் கண்டித்து திருத்த விரும்புகின்ற பொழுது அவர்களை சகோதரராக சகோதரியாக பார்க்க வேண்டும். தனிமையிலே சென்று அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து நல்வாழ்விற்கு அவர்களை அழைக்க வேண்டும். ஆக இந்த நாளிலே நாம் எல்லாருமே பாவிகள். எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிற்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். நம் அனைவரையும் தீர்ப்பிடுவதற்கும் தண்டிப்பதற்கும் கடவுள் ஒருவருக்கே, இயேசு ஒருவருக்கே தகுதியும் அதிகாரமும் அருகதையும் இருக்கிறது. ஆக அதை உணர்ந்து யாரையும் தீர்ப்பிடாது சகோதரத்துவ உள்ளத்தோடு, பிரதர்லி சிஸ்டர்லி லவ் என்று சொல்லுவோம், அந்த சகோதர அன்போடு உள்ளத்தோடு நம் சகோதரர்கள் சகோதரிகளின் தவறுகளை திருத்துவோம். அதற்கு முன்பாக அவர்களை திருத்துவதற்கு தேவையான ஒரு தகுதி என்னிடம் இருக்கிறதா என்று சுய ஆய்வு செய்து நாம் அதன் பின்பு அவர்களை கண்டித்து திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும் கிழிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கையுனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கையுனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த நுள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த நுள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவு ஆக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமால், பதுவை புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார், புனித ஸ்தேவான் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தீர்ப்பிடாதீர்கள். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால்
ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல் எப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விற்று என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்விலை தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாக என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாக என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாடல் எந்த இயேசு தருகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளினின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.